வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 26 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ட்ரிஷர். இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 76,059.77 332 PTS 0.43 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். HCL டெக் 2.11 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 2.60 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 23,767.45 விழுக்காடு ஆக உள்ளது. -0.43 விழுக்காடு குறைந்தது. NSE இன் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 0.43 விழுக்காடு சரிந்து 76,059.77 புள்ளிகளுடன் இந்திய சந்தைகள் சரிவில் முடிந்தன. PSE சென்செக்ஸ் 0.43 விழுக்காடு சரிந்து 76,059.77 புள்ளிகளுடனும் NSE நிஃப்டி 50 23,767.45 புள்ளிகளுடனும் நிறைவடைந்தன. முக்கிய பங்குகளில் ரிலையன்ஸ் 0.46 விழுக்காடு உயர்ந்து ரூ. 1,278 ஆகவும், HDFC வங்கி 0.60 விழுக்காடு சரிந்து ரூ. 742.80 ஆகவும் இருந்தன. மத்திய கிழக்கு பதற்றங்களுக்கு மத்தியில் தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $467.60 ஆக உயர்ந்தது. தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $467.60 ஆக உயர்ந்தது. அதே நேரத்தில் வெள்ளி 1.48 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $58.66 ஆக இருந்தது. இதற்கிடையில் கச்சா எண்ணெய் 3.12 விழுக்காடு சரிந்து ஒரு பேரலுக்கு $89.31 ஆக நிலை பெற்றது. ஈரான் கடற்பகுதியில் மொசாம்பிக் LPG கப்பல் மீதான தாக்குதலை இந்தியா உறுதிப்படுத்தியது. ஈரான் கடற்பகுதியில் மொசாம்பிக் கொடியுடன் கூடிய LPG டேங்கர் கப்பல் தாக்கப்பட்டதை தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. உள்ளூர் அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் ஊழியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். IDFC ஃபர்ஸ்ட் வங்கியின் முதல் காலாண்டு நிகர லாபம் 132 விழுக்காடு உயர்ந்து ரூ. 1075 கோடியானது. IDFC ஃபர்ஸ்ட் வங்கி முதல் காலாண்டில் ரூ. 1075 கோடி நிகர லாபத்தை ஈட்டியுள்ளது. இது ஆண்டுக்கு ஆண்டு 132 விழுக்காடு வளர்ச்சியாகும். இந்த காலகட்டத்தில் வங்கியின் நிகர வட்டி வருவாயும் 21 விழுக்காடு அதிகரித்துள்ளது. AU ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியின் முதல் காலாண்டு நிகர லாபம் 37 விழுக்காடு உயர்ந்து ரூ. 796 கோடியானது. AU ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி தனது முதல் காலாண்டு நிகர லாபத்தில் 37 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்து ரூ. 796 கோடியை எட்டியுள்ளது. முக்கிய வருவாய் வளர்ச்சி மற்றும் மேம்பட்ட சொத்து தரம் காரணமாக இந்த வலுவான செயல்திறன் ஏற்பட்டுள்ளது. புதிய வரிகளுக்கு பிறகு அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையை இந்தியா தொடரும். முக்கிய வர்த்தக பங்காளிகள் மீது 10 விழுக்காடு முதல் 12.5 விழுக்காடு வரையிலான புதிய வரிகளை ட்ரம்ப் நிர்வாகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய கட்டாய உழைப்பு வரிகளை எதிர்கொள்ள அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது. ஜூலையில் இந்தியாவின் தனியார் துறை வளர்ச்சி 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்தது. HSBC ஃபிளாஷ் இந்தியா PMI தரவுகளின்படி இந்தியாவின் தனியார் துறை வளர்ச்சி 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மெதுவாக இருந்தது. இந்த மந்தநிலைக்கு முக்கியமாக சேவைத்துறையின் பலவீனமான செயல்பாடே காரணமாகும். டிஜிட்டல் தளங்களில் இருந்து ஏமாற்றும் முறைகளை நீக்க காப்பீட்டு நிறுவனங்களுக்கு IRDA அறிவுறுத்தல். காப்பீட்டு நிறுவனங்கள் தங்களது இணையதளங்கள் மற்றும் செயலிகளில் இருந்து ஏமாற்றும் டிஜிட்டல் முறைகளை நீக்க வேண்டும் என்று IRDA தலைவர் அஜய் சேத் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய முறைகள் நுகர்வோர் நம்பிக்கையை சிதைப்பதாக அவர் குறிப்பிட்டார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை தொடர்ந்து பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வித்துறை பொறுப்பு வழங்கப்பட்டது. தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத் துறைகளை கவனிக்கும் பிரல்ஹாத் ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறை வழங்கப்பட்டுள்ளது. உலகளவில் கிரிப்டோகரன்சி வைத்திருப்பவர்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் 33 விழுக்காடு அதிகரிப்பு. இந்த ஆண்டின் முதல் பாதியில் கிரிப்டோகரன்சி வைத்திருப்பவர்களை இலக்காக கொண்ட வன்முறை தாக்குதல்கள் உலகளவில் 33 விழுக்காடு அதிகரித்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து பெரிய டிஜிட்டல் சொத்துக்களை பெற குற்றவாளிகள் வன்முறையை பயன்படுத்துவது அதிகரித்துள்ளது. FD வட்டி விகிதங்கள் ரூ. 3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,067.60 0.52 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,26,275 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.52 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,046.60 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $58.66 1.48 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு
தோராயமாகச் சமம் 1821 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.48 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $57.80 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $89.31 3.12 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 3.12 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $92.19 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $96.56.33 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 33 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $96.88 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, 3106 ரூபாய். பெங்களூரு $944.50, 3021 ரூபாய். ஹைதராபாத் $994, 3191 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50, 3128 ரூபாய். இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.